என்ன இந்த ஒரு மாநிலத்துல இது வரைக்கும் பயிர்களுக்கே பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்தினது இல்லையா? இது எங்க என்னன்னு சொல்லி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். பொதுவாவே நம்ம எல்லாருமே விவசாயம் பண்ணும் போது அதுக்கான பூச்சிக்கொல்லி மருந்தை கண்டிப்பா பயன்படுத்துவோம். அதை பயன்படுத்தி தான் நம்ம விவசாயமே பண்ணிட்டு இருப்போம். ஆனா அப்படி இருக்கிற நிலையில ஒரு ஊர்லயோ இல்ல 2-3 ஊர்லயோ பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்தாம விவசாயம் பண்றாங்க அப்படின்னா பரவாயில்ல. ஆனா இப்படி ஒரு மாநிலம் முழுவதுமே இப்படி பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தாம விவசாயம் பண்றாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அது எங்க அப்படின்னு கேக்குறீங்களா? ஆர்கானிக் ஸ்டேட். அந்த ஸ்டேட் பேரை கேட்கும் போதே அவ்வளவு அழகா இருக்கு. இந்த இடத்துல இவ்வளவு பசுமையே இவ்வளவு அழகா விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாம் அப்படி இருப்போமா? எதுக்கு எடுத்தாலும் பூச்சிக்கொல்லி மருந்தை வாங்கிட்டு வருவோம். வாங்கிட்டு வந்துதான் நம்ம விவசாயமே பண்ணுவோம். பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தினாதான் பயிர்களுக்கு எந்த ஒரு விளைவுமே ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தி தான் விவசாயம் பண்ணிட்டு இருப்போம். ஆனா இது வரைக்கும் அந்த மாநிலத்துல பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தாதனால அந்த மாநிலத்துக்கு அவார்டே கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அது என்ன அவார்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா கரிம வேளாண்மை அப்படின்ற ஒரு பட்டம் வழங்கியிருக்காங்க. ஆனா இருந்தாலும் அந்த மாநிலத்தை உண்மையாவே நம்ம பெருமையா தாங்க சொல்லணும். ஆனா இது வரைக்கும் பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தாம இருக்காங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அப்போ ஒரு மாநிலம் முழுவதுமே இந்த மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தாம இருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஊர்லயோ இல்ல நீங்க பண்ற விவசாயத்திலயோ இந்த மாதிரி நாங்க பயன்படுத்துறதே இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? அப்ப மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.